ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நேற்று வீடியோ பார்த்திங்கன்னா, அந்த 5th மந்தில் ஒரு பேபி ஷவர் மாதிரி செய்வாங்கள்ல சிம்பிளாக, அதுதான் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். நிறைய பேர் வந்து விஷ் பண்ணியிருந்தீங்க. என்னால் ரிப்ளை பண்ண முடியலனாலும் கமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து பார்ப்பேன். அது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். எனக்கு எப்போ டைம் கிடைக்குதோ கண்டிப்பாக அப்போ வந்து நான் ரிப்ளை பண்ணுவேன். நாங்கள் ரொம்ப சிம்பிளாக அந்த மாதிரி தான் நாங்கள் வந்து பண்ணியிருந்தோம் வீட்டிலையே. 5th மந்தில் வந்து நார்மலாக வந்து இந்த 5 சாதம் செஞ்சு வளையல் போடுவாங்க. அந்த மாதிரி தான் வந்து பண்ணியிருந்தோம். அதுக்கு நான் வந்து இப்படி தான் ரெடியாக இருந்தேன். இது வந்து ஒரு மாதிரி ஜார்ஜெட் சாரீ தான். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். பட் அந்த கலர் காம்பினேஷன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா அட்ராக்ட் பண்ணுற மாதிரி நல்லாயிருக்கும். அப்படிங்கிறனால தான் இது தான் வந்து சூஸ் பண்ணியிருந்தேன். இது ரொம்ப நாள் ஆச்சு சொல்லப்போனால் வியர் பண்ணி அப்படின்றதுனால நான் வந்து போட்டிருந்தேன். ஸ்பெஷலாக இதுக்காக சாரீ அப்படின்லாம் கிடையாது. சிம்பிளாக அப்போ எனக்கு என்ன தோணுச்சோ அதை வந்து நான் எடுத்து போட்டுட்டேன். ஒரு சிஸ்டர் கூட சொல்லியிருந்தாங்க, சில்க் சாரீ கட்டணும், அதை கட்டுங்க நெக்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக வந்து வேறு பார்த்துக்கலாம். இன்றைக்கி வந்து இதுதான் நான் வந்து போட்டிருந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து காலையில் ஒரு 10:30க்கு மேலே வந்து இந்த நலுங்கெல்லாம் வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னதால் அதுக்கேற்ற மாதிரி காலையிலே எழுந்து வீடெல்லாம் பெருக்கி மாப் போட்டு கொஞ்சம் க்ளீன்லாம் பண்ணிவிட்டு வீட்டில் இருக்க வேலையும் கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காலையில் டிஃபன் வந்து எதுவுமே பண்ணலை. ரொம்ப சிம்பிளாக ஒரு ஜூஸு, ஆளுக்கு ஒரு செவ்வாழைப்பழம், இதுதான் வந்து சாப்பிட்டோம் 3 பேருமே. சிம்பிளாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா டக்குன்னு போயிட்டு தம்பியும் குளிக்க வச்சுட்டு நானும் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டேன். இது வந்து 5 மாதம் அந்த நலுங்கு அப்படின்றதுனால ஒரு 5 பேருக்கு மட்டும் சொல்லி நலுங்கு வச்சாங்க. அந்த சாதம் எல்லாருமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து ஊட்டினாங்க. அப்போ வந்து தம்பி வந்து என்னை ஏதோ சொல்லி கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தான். அதுக்கு தான் நான் வந்து சிரிச்சிட்டு இருந்தேன். லெமன் சாதம் தான் எனக்கு எங்கள் அம்மாவுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி வேணும்னே சொல்லி என்னை கோத்து விட்டுட்டு இருந்தான். ஏன்னா எனக்கு லெமன் சாதம் தான் பிடிக்கல. லெமன் அந்த புளிப்பு அந்த டேஸ்ட்லாம் சுத்தமாக எனக்கு செட் ஆகலையா, அதனால் நான் அது பிடிக்காதுன்றேன். இவன் வேணும்னு அப்போ தான் நிறையா அள்ளி வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாவுக்கு லெமன் சாதம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி என்னை கோத்து விட்டுட்டு இருந்தான். அதனால் எல்லோரும் சிரிச்சிட்டு இருந்தாங்க, நானும் சிரிச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே 1 பை 1 எல்லாருமே வந்து நலுங்கு வச்சாங்க. ஆனால் இந்த தடவை வந்து என்ன ஸ்பெஷல்னு பார்த்திங்கன்னா 5 மாத சீர் அந்த இது வந்து நாங்கள் பண்ணணும்னு சொல்லி பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடி பிளான் பண்ணிட்டோம் ஆல்ரெடி. அதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா கோயிலில் அம்மன் முன்னாடி வந்து அந்த சிம்பிளாக ஒரு வளைகாப்பு மாதிரி பண்ணுற மாதிரி ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் வந்து எனக்கு வந்து கிடச்சிது. அது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா வந்து இது வரைக்கும் நான் எங்கள் ஊரில் நானே அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பார்த்ததில்ல. ஆடிப்பூரம் வந்ததில்ல இப்போது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அம்மனுக்கு வந்து வளைகாப்பு பண்ணுவாங்க பாருங்கள். அந்த டைமில் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க இல்லை பேபி வேணும்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து உட்கார வச்சு அந்த மாதிரி நலுங்கு வச்சு எப்படி ஒரு வளைகாப்பு பண்ணுவாங்களோ அந்த மாதிரியே பண்ணியிருந்தாங்க. அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எனக்கு அது இன்னுமே ஹாப்பியாக இருந்துச்சு. நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் தான் கோயில் இருக்குது, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நிறையா வீடியோவில் நான் வந்து காட்டியிருக்கேன். நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. ஃபஸ்ட் டைம் அது வந்து பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அன்றைக்கே வந்து நிறைய வளையல் வந்து போட்டு விட்டாங்க. எல்லோரும் வந்து ஊரில் இருக்கவங்க நிறைய பேர் வந்து சேர்ந்து அந்த நலுங்கெல்லாம் வச்சாங்களா, அதனால் நிறைய வளையல் வந்து அன்றைக்கே போட்டு விட்டாங்க. அதில் கொஞ்சம் பார்த்திங்கன்னா வந்து அப்படியே கண்ணாடி வளையல் அப்படின்றதுனால கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே உடஞ்சிருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த 5 மாதம் இந்த இது நம்ம பண்ணுறப்போ ஒரு 2-3 டசன் மட்டும் வாங்கி நாங்கள் வந்து போட்டிருந்தோம். எனக்கு வந்து ப்ராப்பராக வீடியோ எடுத்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை தான். ஆனால் என்னென்னு பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு வ்ளாகே எடுக்கணும் அப்படின்னா நான் வீட்டில் செய்கிற வேலையை செய்கிறதுக்கே எனக்கு இருக்க எனர்ஜி வந்து கரெக்டாக இருக்கா, இதில் வந்து நான் ஒரு கேமரா வச்சுட்டு அதுக்கு வந்து ஆங்கிள் மாற்றி மாற்றி நான் வச்சு வீடியோ ஷூட் பண்ணுற அளவுக்கு எனக்கு செட் ஆகலை. அதுக்குள்ளே நான் ரொம்ப டயர்டாகிடுறேன். அதனால் என்னோடய வேலையும் என்னால் செய்ய முடியல. அதனால் இப்போதைக்கு நம்ம வேலையை நம்ம செஞ்சாலே போதுங்கிற மாதிரி மைண்ட் செட் இருக்கிறனால தான் வீடியோலாம் நான் பெருசாக எடுக்கிறதும் இல்லை, போடுறதும் இல்லை. இன்றைக்குமே பார்த்திங்கன்னா பெருசாக வீடியோஸ்லாம் எதுவும் எடுக்கலை. ஹஸ்பண்ட் இருந்தாங்க, அவங்க தான் எடுத்திருந்தாங்க. இதுவே என் தம்பிங்க இருந்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் சூப்பராக எடுத்து கொடுத்துருப்பாங்க. பட் யாருமே இல்லை அப்படின்றதுனால ஏதோ எங்களால் முடிஞ்சது சிம்பிளாக நாங்கள் வந்து அப்படியே எடுத்துகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் இந்த நலுங்கு எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா சாமி வந்து கும்பிட சொன்னாங்க. போயிட்டு சாமி கும்பிட்டேன். அப்புறம் எல்லோரும் கொடுத்த அந்த சாப்பாடே எனக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த புளி சாதம், லெமன் சாதம் இதெல்லாம் வந்து நார்மலாக சாப்பிடுவேன். ஆனால் இந்த டைமில் இதெல்லாம் சுத்தமாக செட் ஆகலை. அதனால் அது ஸ்பூனில் கொடுத்ததே எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்க மாதிரி இருந்துச்சு.
அதுக்கப்புறம் அதெல்லாம் சாப்பிட்டுட்டு சாமி கும்பிட்டுட்டு லாஸ்ட்டாக வந்து இந்த பாலில் வந்து குங்குமப்பூ போட்டு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து பால் வந்து காய்ச்சிட்டு இருந்தாங்க. எங்கள் அப்பா தான் வந்து குங்குமப்பூ வந்து கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. கூட வேலை செய்கிறவங்க வந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட கொடுத்துருந்தாங்க. அதுதான் வந்து அப்புறம் போட்டு குடித்தோம். அப்புறம் சாப்பாடெலாம் பார்த்திங்கன்னா சும்மா கொஞ்சம் கொஞ்சம் ஒரு சாஸ்திரத்துக்கு கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அதோட விட்டுட்டு அதுக்கப்புறமா ஃபோட்டோஸ் வீடியோஸ் அதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு இருந்தோம். ஸோ அவ்வளோதான். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.